இன்றைக்கு இந்த மகாபாரத்திலே மிகவும் வெறுக்கப்பட்ட ஆளான சகுனி அவற்ற கதை என்னென்று அவற்ற பேக் ஸ்டோரி என்னென்று பார்ப்போம். இந்த அஸ்தினாபுர சாம்ராஜ்யம் அழிஞ்சு நாசமா போனதுக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் காரணம் காட்டலும் என்று கேட்டா அந்த ஒரு ஆள் சகுனியாத்தான் இருக்கு. மகாபாரத்தில் பீஷ்மர் அல்லது பிதாமகர் என்று சொல்லப்படுற ஒரு வெள்ளை உடுப்பு போட்டு வெள்ளை தலைமையோட எல்லாம் காட்டுவாங்க தெரியும். அவர் தான் அந்த முதல் அஸ்தினாபுர சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர். அதாவது இப்போ பிரித்தானியா மாதிரி அப்போ பக்கத்து நாடுகள் எல்லாம் அடிச்சு பிடிச்சி கொலனைஸ் பண்ணி அதை சிற்றரசர்களாக்கி அந்த அஸ்தினாபுரம் என்ற சூப்பர் பவரை உருவாக்கினவர் பீஷ்மர் தான். அவர் கல்யாணம் கட்டில அப்போ என்ன பெருசா எல்லாம் அடிச்சு பிடிச்சி பெருசா உருவாக்கினார். வழி வந்தவர் தான் திருதராஷ்டிரம் பாண்டு என்றான். திருதராஷ்டிரர் கண் தெரியாது. அப்போ தம்பிக்காரன் பாண்டு தான் எல்லா இடம் போய் இன்னும் அந்த அஸ்தினாபுரத்தின் எல்லைகளை விரிவாக்கினவர். அதாவது இப்போ அமெரிக்கா மாதிரி அப்போ ஏற்கனவே பிரித்தானியா பிடிச்சி வச்ச கொலனைஸ் பண்ண நாடுகளை விட இன்னும் எல்லாம் பெருசா விரிவாகி இன்னும் பெரிய சூப்பர் பவர் என்ற ஸ்டேட்டஸ் இன்னும் பெருசா நல்லா கொண்டு வந்தவர் பாண்டு. இப்போ திருதராஷ்டிரருக்கு கண் தெரியாது. அப்போ கண் தெரியாதவருக்கு யார் பொம்பளை கொடுப்பான்னுட்டு பிதாமகர் என்ன செய்யறேன்டா இந்த காந்தாரபுரம் என்ற நாட்டுக்கு போய் அந்த இளவரசியை பலவந்தமா தூக்கி கொண்டு அந்த கண் தெரியாத திருதராஷ்டிரம் கல்யாணம் கட்டி வைக்கிறது. இந்த காந்தாரபுரம் என்று சொல்லப்படுறதான் இப்பத்தி ஆப்கானிஸ்தான்ல இருக்க கந்தஹார் என்று சொல்லப்படுது. அப்போ இப்போ பலவந்தமா தூக்கி கொண்டு வந்து சூப்பர் பவரான பலவந்தமா தூக்கி கொண்டு வந்துட்டார். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையால இவர் என்ன செய்யறாருண்டா அந்த காந்தாரபுரத்தின் எல்லா காந்தாரியை தான் தூக்கி கொண்டு வந்த இளவரசியை அவன் குடும்பத்தையே கொண்டு வந்து சிறை வைக்கிறார். அந்த தம்பிக்காரன் எல்லாரும் காந்தாரின் கடைசி தம்பி தான் சகுனி. அப்ப இவர் எல்லாரும் இவர் ஒரேடியா கொல்ல இல்லை. இவர் அந்த பட்டினி போட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவாங்க, அழிஞ்சு போட்டும் அவங்களோட இதே அழிஞ்சு போட்டும்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு கொடுக்குறாரு தெரியும். அதாவது அவ்வளவு பேருக்கும் ஒரு ஆளுண்ட சாப்பாடு தான் கொடுக்குறது. ஒரு ஆளுண்ட சாப்பாடுல எவ்வளவு எல்லாரும் என்ன சாப்பிட்றது? இது சகுனின் தாப்பனுக்கு விளங்கிட்டு இது வேலைக்கு ஆகாதுன்னா அவர் என்ன செய்வாருண்டா ஓகே ஒரு முடிவு எடுப்பேன்டா எல்லாரும் சாப்பிட்டு தப்பே இல்லாது. ஏன்னா ஒரு சாப்பாடு அளவுதான் சாப்பாடு இருக்கு. அப்ப எல்லாற்ற சாப்பாடையும் ஒருத்தனுக்கு கொடுத்து அந்த ஒருத்தனை காப்பாற்றுவோம். அந்த ஒருத்தனு காப்பாடப்பட தெரிவு செய்யப்பட்ட ஆள் தான் சகுனி. அப்ப இப்ப சகுனி பார்க்கத்தக்கதாகவே அவற்ற குடும்பமே செத்து இறக்குது. அவருக்கு முன்னால தம்பி அண்ணா மேரெல்லாம் இறக்குறாங்க, அம்மா இறக்குது, இப்படி எல்லாம் இறக்க அந்த அதை பார்த்து அந்த இயலாமை ஒன்றும் செய்ய முடியல இருக்கிறோம் சுப்போரில் அடைபட்டு இருக்கிறோம் என்ன செய்யறது அந்த இயலாமை அவற்ற மனதை இன்னும் வலிமையாக்குது, கோபத்தை உண்டு பண்ணது எல்லாம் பேர் தெரியும். அப்ப ஒரு கட்டத்தில் தகப்பன் என்ன செய்யறா இந்த சகுனியின் கணுக்கால அடிச்சுரைக்கிறது. ஏனென்றா அவர் சொல்ற என்னன்னா ஒவ்வொரு முறை நீ நொண்டைக்கையும் உனக்கு தெரியணும் எங்கட குடும்பத்துக்கு நடந்த துரோகம், எங்கட இனத்துக்கு நடந்த துரோகம், எங்கட நாட்டுக்கு நடந்த துரோகம், இந்த சூப்பர் பவரால எங்களுக்கு நடந்த இவ்வளவு துரோகத்துக்கும் பழி வாங்கணும். இந்த வாழ்க்கையின் கொள்கையை குறிக்கோளே இதாத்தான் இருக்கணும். இந்த சூப்பர் பவரை பழி வாங்குறது தான் இந்த கொள்கையா இருக்கணும் என்று சொல்லி அவர் அடிச்சுரைக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்ற தான் செத்தா பிறகு தன் விரல்ல இருக்கிற எலும்புகளை எடுத்து நீ தாயக்கட்டை செய், நீ என்ன தாயமா விழுவணும் என்று விரும்பப்படுறியோ நான் அந்த தாயமா விழுவேன் வரம் கொடுக்குறார். அப்ப இதனாலதான் சகுனி இந்த தங்கட குடும்பத்துக்கு இனத்துக்கு நாட்டுக்கு நடந்த துரோகத்துக்கு இந்த சுப்பப்போற காரணம், அதாவது அஸ்தினாபுரம் காரணம் என்று அந்த அஸ்தினாபுரத்தை விழுத்தோணும் என்றதான் அவற்ற வாழ்க்கையின் கொள்கையா மாறுது. ஆனால் அதில் அவர் சக்சஸ்ஃபுல் வெற்றி அடைகிறார். அஸ்தினாபுரத்தை பிரிச்சதுக்கு இவர் தான் பல சவுனி வேலையெல்லாம் செஞ்சு திருகுதாளம் எல்லாம் செஞ்சுதான் அதை அப்படி நிறைவேற்றி வெற்றி அடைகிறார். சரியும். இப்ப இதுதான் இவற்ற பேக் ஸ்டோரி. இப்ப இந்த சகுனி மேலே இருந்த கோபம் போய் இப்ப ஒரு பாவம் என்று எண்ண தோணுது. இந்த சகுனின்ற கதைக்கும் தமிழர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி கிடக்கு. நாங்கள் தமிழர்களும் ஒரு சின்ன தேசம். இந்த சின்ன தேசத்தில் இந்த சூப்பர் பவர்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சு உடைச்சு அழிச்சு கொண்டு குவிச்சு அந்த கொண்டு குவிச்சது இந்த தடங்கள் கூட இல்லாம ஆக்கிட்டாங்க. இப்போ 13 வருஷமாச்சு ஒரு நியாய நீதி ஒன்றும் கிடைக்கல. அப்ப உண்மையிலேயே எங்களுக்கும் அந்த கோபம் விரக்தி துரோகம் செஞ்சிட்டாங்க எல்லாம் இது ஆக்ரோஷம் எல்லாமே இருக்கு எங்களுக்கு. நாங்களும் உண்மையில இந்த சகுனி மாதிரி இந்த சூப்பர் பவர்கள் எல்லாத்தையும் அடிபட விட்டு கூத்து பார்க்கணும் தான் எண்ண தோணுது உண்மையா.